ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் நம்மளுடைய ரெண்டல் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது, அதில் போய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, என்கிட்ட பெரிய தொகை இருந்ததுன்னா நானே போய் ஒன்று டெவலப் பண்ணலாம். இல்லைனா பெரிய டெவலப்மெண்ட்டில் போய் நானே வந்து ஒரு சில ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி நான் அதை வந்து வாடகைக்கு விட முடியும். ஆனால் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சில கோடிகள் வந்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. பட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா, அதுக்கு தான் இந்த ரீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது ஒரு சின்ன முதலீடில் கூட நம்ம வந்து அந்த ரீட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரீட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஐடி பார்க்கெல்லாம் கட்டுறாங்க, இல்லை பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் கட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேபி 500 கோடி 1000 கோடி 2000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பெரிய முதலீடு இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த முதலீடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ப்ரமோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா பேங்க்ல கடன் வாங்கி, இல்லை சில பெரிய இன்வெஸ்டர்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ரீட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பிரித்து அதை வந்து யூனிட்ஸாக வச்சு நம்மள மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதை எடுத்துகிட்டு வராங்க.